ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மார்ச் 3க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, ஃபஸ்ட் நியூஸே பாருங்கள், வாரணாசியில் மீண்டும் பிரதமர் மோடி போட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மக்களவை தேர்தல் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிக்கிங்க. ஓட்டு போடுறது மட்டும் தவிர்த்துடாதீங்க. யார் யார் எங்கெங்கே போட்டியிட போகிறாங்கன்றது கூடிய சீக்கிரமே சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கினா மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்தது, இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வலுப்பெறும் சொல்கிறாங்க. மேக் இன் இந்தியா ஸ்கீம்னு இருக்குது பார்த்தீங்களா. அகெயின் மொத்தமாக உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிக்கும் விதமாக தயாரிக்கப்பட்டு தான் இந்தியாவில் தயாரிப்போம். ஏன்னா என்ன பொருள் இந்தியாவில் தயாரித்தாலும் இந்தியர்களே ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வெளிநாட்டவர்களும் வாங்குவாங்க. அதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறையவே பார்த்துட்டோம். அதனுடைய டேட் எல்லாமே திருப்பி ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது விட்டுலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே வந்துடலாம். தென்காசியில் தேவநேய பாவனர் மணிமண்டபம் அமைக்க பரிசீலனைன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டிஎன்பிசி ரிலேட்டடாக தேவநேய பாவனரை பற்றி ஃபுல் குறிப்புகளும் இன்றைக்கே படிச்சிருங்க சார். நாளைக்கு படிக்கலாம் வேண்டாம். அவரை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வேண்டாங்க. இது பொலிட்டிக்கல் நியூஸ் இனிமேல் வருங்காலங்களில் நிறையவே இருக்கும். பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக இதெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் நான் பொறுக்கி கொடுக்க போகிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க போதும். இங்கே பாருங்களேன், பிரதமரின் விவசாய காப்பீட்டு திட்டத்தில் மீண்டும் இணைந்தது தெலுங்கானா அப்படின்றாங்க. ஏன்னா விவசாய காப்பீட்டு திட்டத்தில் 2020 என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிஆர்எஸ் அரசு என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாஜக விவசாய காப்பீட்டு திட்டத்தில் சேர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ வந்த காங்கிரஸ் என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானாவுடைய முதலமைச்சர். ஓகே, இப்போ எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவை பற்றி திருப்பியும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியங்க. புதிய தொழில்நுட்பங்களுடன் 1000 அம்ரித பாரத் ரயில்கள்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையானது உலகிலே உயரமான ரயில் மேம்பாலம் எங்கே இருக்குன்னா செனாப் ரயில் பாலம் தான் சொல்லுவாங்க, செனாப். அதே மாதிரி கொல்கத்தா மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கான முதல் முறையாக நதிக்கு அடியில் உருவாக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக நதிக்கு அடியில் உருவாக்கப்பட்ட ஒரு ரயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தான்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், மும்பை டு தானே இடையிலான இந்தியாவின் முதல் கடலுக்கடியிலான ரயில்வே சுரங்கப்பாதை. அப்போது கடலுக்கடியிலான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கே அமைக்கப்படுதுன்னா மும்பை டு தானே. ஆல்ரெடி பார்த்துருப்போம், மும்பை டு தானே தான் ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே ட்ராக் அமைச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு நாளைக்கு 2.5 கோடி பேர் ரயில்வேயில் பயணிக்கிறார்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேவை மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே முக்கியமாக பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுமானது. சரிங்க, இன்றைக்கி நியூஸ் மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. ஸோ படிச்சுட்டே இருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.